உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவ பெருமக்களுக்கு வசந்த் தொலைக்காட்சியின் இனிய கிறிஸ்துமஸ் நன்னாள் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவ பெருமக்களே, இப்பொழுது உதவி பங்கு தந்தை அபிஷேக் ரொசாரியோ அவர்களின் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்திகளை காண்போம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டக்கூடிய ஒரு மாபெரும் நற்செய்தியாக வானதூதர்களால் அறிவிக்கப்பட்டது. இடையர்களுக்கு வானதூதர்கள் காட்சி அளித்து உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியூட்டக்கூடிய மாபெரும் நற்செய்தி என்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை அவர்கள் இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்கின்றார்கள். ஏன் அது மகிழ்ச்சியூட்டக்கூடிய மாபெரும் நற்செய்தியாக அமைந்தது? ஏன் அது வெறும் ஒரு பிறப்பு விழாவாக பார்க்கப்படாமல் மகிழ்ச்சியூட்டக்கூடிய நற்செய்தியாக பார்க்கப்படுகின்றது என்றால் நாம் விவிலியத்திலே பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களிலெல்லாம் குருடர்கள் பார்வை பெறுகின்றார்கள், கால் ஊனமுற்றவர்கள் நடக்க தொடங்குகின்றார்கள், கை சூம்பியவர்கள் மீண்டும் தங்களுடைய உடல் நலத்தை பெறுகின்றார்கள். ஏன் இறந்தவர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு அவர்கள் உயிர் தள்ளுகின்றார்கள். இப்படி அவர் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் மக்களுடைய குறைகளை அவர் நிவர்த்தி செய்பவராக, மக்கள் எவற்றையெல்லாம் கண்டு அச்சப்பட்டார்களோ அவை அனைத்தையும் அவர் மாற்றியவராக, அவர்களுடைய வாழ்வையே முற்றிலுமாக மீண்டும் மீட்டு தருபவராகவும் மாற்றி அமைத்தவராகவும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு அமைந்திருக்கின்றது. எனவேதான் வானதூதர்கள் மக்களுக்கு தோன்றி, இடையர்களுக்கு தோன்றி அவர்கள் மகிழ்ச்சியூட்டக்கூடிய மாபெரும் நற்செய்தியாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை அறிவித்தார்கள். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற இந்த நன்னாளில் நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்து அன்று இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம் நம் அனைவரோடும் தங்கியிருக்கவும், நம்முடைய குடும்பங்களில் அது நிலைத்திருக்கவும், அது மட்டுமல்லாமல் அவர் கற்றுத்தந்ததை போல ஒரே ஒரு அன்பு கட்டளையை அவர் கொடுத்து அனைத்து கட்டளைகளுக்கும் மேலாக அவர் கொடுத்ததை போல அவர் நம்மை அன்பு செய்திருக்கின்றார். நாமும் ஒருவரையொருவர் அன்பு செய்ய இன்றைய நாளில் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக கிறிஸ்து பிறப்பு மகிழ்ச்சியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டு நம்முடைய அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக வாழ நாம் அனைவரும் இறைவனுடைய ஆசிரை இன்றைய நாளில் நாம் மன்றாடுவோம். கிறிஸ்து பெருவிழா வாழ்த்துக்கள் உங்கள் அனைவரோடும் என்னாலும் தங்கியிருப்பதாக.